நீங்கள் வந்து அன்றும் இன்றும் அன்றும் ஒரே மாதிரி தானாம், ஒரே உங்களுக்கு வந்து வயசு கூட சொன்னால் பிடிக்காதாம், எப்போவுமே 20 என்ன மாதிரி தான் சொல்லி விட்டவங்க. இல்லை 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 அப்படி தான் இருக்கிறீங்க பார்க்க. உங்களுக்கு 16 நம்பிடல, 60 வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்பயும் ஒரே மாதிரி அப்படி யங்காக யூத்தாக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவங்களோட குணமும் உங்களோட செயல்பாடுகளும் கூட சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் நான் வந்து சொல்லி அனுப்பி விடுவாங்க. Manju, Biron, and Kishan, அதோட ரஞ்சன். அப்போ நீங்கள் அப்போ இருந்து அவரை ஒரு ஆளை தான் சொல்லிட்டு இருந்தீங்க, மிச்சம் இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதில் வந்துருக்குறோம். அப்படி இருந்து ஒழிச்சு சொல்லுவோம். உங்களோட ரியாக்ஷனை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல நான் இப்படி ஒரு கிஃப்ட் வரும் வந்து. அப்போ ஓகே, உங்களுக்கு அடுத்த கிஃப்டே பார்ப்போமா? என்ன பேர் உங்களோட? அப்போ நாங்கள் சரியான ஆள்கிட்ட தான் வந்துருக்குறோம். அப்போ யார் கொடுத்துருப்பாங்கன்றதை அதை சொன்னவங்களா? சகோதரங்கள் எங்கே இருக்காங்க அவங்க? குறிப்பாக சொல்கிறேன்டா. தம்பி ராஜனா இருக்காங்க. அவர் அங்கே இருக்கிறார் கனடாவில். இல்லை அங்கே அங்கேருந்து வேலை இல்லை. இங்கே யாரும் இல்லையா? கொழும்புல யாரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி அழகான ஃப்ளவர் வந்திருக்குது. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரிய இல்லையே. 60ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு 20 மாதிரி இருக்கிறீங்களே. ஏஜ் கூட சொன்ன மாதிரி இருக்கே. ஓ வேணா, ஆனால் பார்த்தா தெரியல, நல்லா அழகாக இருக்கிறீங்க இப்போ வேணா. அப்போ உங்களுக்காக இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் வந்திருக்குது. உங்களுக்கு கூடுதலாக கெஸ்ஸிங்கில் யார் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை ஃபாரினில் தான். ஃபாரின் ஒரு மெசேஜ் வர தெரியல. அவரா இருக்கலாம். ஓகே, அவரை தவிரண்டா? அவரை தவிர இன்னொரு தம்பி இருக்கார். இல்ல அப்ப இங்க வர வேண்டியாக்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? அந்த ஃபேமிலிட்ட தான் வந்திருக்கும். அப்படியா? இல்ல சரி, நான் சொல்றேன் யாருன்னு சொல்லி. நீங்க சரியான நாள சொன்னாதான் நாங்க கிஃப்ட் தருவோம். நீங்க சொல்ற மாதிரி தெரியலையே. ஓகே, மஞ்சு, பிரோன் அண்ட் கிஷான், அதோட ரஞ்சன். அப்போ நீங்கள் அப்போ இருந்து அவரை ஒரு ஆளை தான் சொல்லிட்டு இருந்தீங்க, மிச்சம் இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதில் வந்துருக்குறோம். அப்படி இருந்து ஒழிச்சு சொல்லுவோம். உங்களோட ரியாக்ஷனை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல நான் இப்படி ஒரு கிஃப்ட் வரும் வந்து. அப்போ ஓகே, உங்களுக்கு அடுத்த கிஃப்டே பார்ப்போமா? கேக் நல்லா இருக்கா? ஓகே, அப்போ கேக் நாங்கள் கட் பண்ணுவோமா? அப்போ எதிர்பாராத வர்றதான் சர்ப்ரைஸ். அப்போ இந்த எதிர்பாராத கிஃப்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க? வார்த்தையே இல்லை. நான் சீரியஸாக இந்த தம்பி அவன் ஒரு மெசேஜும் வரையில அவனா இருக்குமோன்னு
ஆனால் இப்போ எல்லாரும் இப்படி சேர்ந்து அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியாதுன்னு. அப்போ நீங்கள் ஹாப்பியா? ஓகே. அவங்க வந்து சொல்லிவிட்டவங்க நீங்கள் வந்து அன்றும் இன்றும் அன்றும் ஒரே மாதிரி தானா, ஒரே உங்களுக்கு வந்து வயசு கூட சொன்னால் பிடிக்காதான், எப்போவுமே 20 என்ன மாதிரி தான் சொல்லிவிட்டவங்க. இல்லை 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 அப்படி தான் இருக்கிறீங்க பார்க்க. உங்களுக்கு 16 நம்பிடுறாங்க. 60 வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்பையும் ஒரே மாதிரி அப்படி யங்காக யூத்தாக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவங்களோட குணமும் உங்களோட செயல்பாடுகளும் கூட சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் வந்து சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஸோ இந்த பிறந்த நாளுக்கு அவங்களால வந்து கூட இருக்க முடியாது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சின்னதாக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியா? அப்போ நான் கேக் கட் பண்ணுவோம்மா. Happy birthday to you. Happy birthday to you. Thanks, வார்த்தை இல்ல. பக்கத்துல ஆடிக்கொண்டே நிக்கிறேன். இப்போ கேக் கட் பண்ணி முடிய இப்போ சேர்ந்து ஆடணும். ஓகே. அப்போ நீங்கள் ஃபைனலாக அவங்களுக்காக என்ன சொல்லிவிட போகிறீங்க? இந்த ஃபேமிலிங்கிறது பக்கத்திலே இருக்கணும். இந்த சொந்த காலம் அவ்வளோ அன்புங்கள்ல நாங்களும் அப்படித்தான் எதிர்வாழ்க்கையில் மஞ்சு உங்களோட அன்புக்கு அடிமை நான். ஓகே. நல்ல ஒரு குரூப் அனுப்பியிருக்கிறீங்க. ஓகே. அவங்களோட சேவை நல்லா இருக்கு. ஓகே. அப்போ நாங்கள் டான்ஸ் ஆடுவோமா? நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா? ஷூர். ஓகே. அண்ணா தமிழ் பாட்டு
நீங்கள் எதிர்பார்க்குறாலும் அதில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இல்லை இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே உங்களோட சொந்தக்காரன் அது பாட்டு யாரோ போட்டு விட்டவங்க அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக போனது. தமிழ் சாங் சார் ஐயா ஐயா இது தமிழ் பாட்டு தான். இல்லை இல்லை அவையெல்லாம் உங்களோட சொந்தக்காரங்களோட வீடியோ கொண்டு பார்த்துருக்கோம். நீங்கள் என்ஜாய் பண்ண முடிய மாட்டாங்க சார். அன்லிமிட்டட் தான். நீங்கள் சொல்லி சரி நீங்கள் இருங்க இருக்கிறாங்களா எல்லாரும் எழுப்பி அனுப்பி விடுங்க. போகவில்லை
சரி 20 வயசு பிள்ளை அப்படி கிளச்சி போயிட்டுன்னா அப்படியே ஒரு 10 பாடு காய்ச்சி டான்ஸ் ஆடணும்.
என்னோட